குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான G+1 வீடு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடை பார்க்க வந்திருக்கோம் எடப்பாளையத்தில். எடப்பாளையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டில்ஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரெட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான டெவலப் ஆகிற ஒரு இடம். ஜிஆர்டி, வசந்தன்கோ, ரேவதி, ஸ்கூல்ஸு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் வந்துக்கிட்டு பொக்கிஷமாக இப்போ வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு ஆட் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி ஸ்டோர்ல இருந்துட்டு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த ஜங்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். இதுக்கு பேர் வந்துட்டு எடப்பாளையம் பஸ் ரோடு. இது நேராக வந்து டுவர்ட்ஸ் கனெக்ட் ஆகுது தாமரைப்பாக்கம். அங்கேருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு செவ்வாப்பேட்டை, இந்த பக்கம் பட்டாபிராமு, ஆவடி, இதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிற ரோடு. பார்த்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டை டெவலப் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. பாருங்கள், எல்லாமே ஹாலோ பிளாக் போட்ட ரோடுங்க. எல்லாமே 30 ஃபீட் 24 ஃபீட் ரோடுங்க தான். ஒரு நல்ல லேஅவுட், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்துக்கிட்டு அங்கே வீடுங்க வருதுன்னா வந்துக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துக்கிட்டு தேவையான எல்லா பொருளும் அக்கம் பக்கத்தில் இருக்குது. அதே சமயத்தில் வந்துக்கிட்டு சைட்டும் நல்லா இருந்தால் தான் வந்துக்கிட்டு ஒரு 1 இயர் 1.5 இயரில் வந்துக்கிட்டு இத்தனை வீடுங்க வரும். அதுக்கு இந்த ஒரு சைட்டு வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸு. பாருங்கள், அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே வீடுங்க. இந்த வீடுங்களுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய ஒரு வீடு வந்துக்கிட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1050 ஸ்கொயர் ஃபீட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதுதான் வீடு. இதை பார்த்தீங்கன்னா கட்டினவங்க வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனி கீழே வச்சுக்கிட்டு மேலே வந்துக்கிட்டு வீடு இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இதை கட்டியிருக்காங்க. பாருங்கள், இது வந்துக்கிட்டு இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலோட வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுவீங்க. அதே குறிக்கோளாக கட்டப்பட்ட வீடு இது. கீழே வந்துக்கிட்டு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல பெரிய ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்காங்க. பாத்ரூமு, அதுக்கு மேலே தான் வீடு. வாங்க மேலே போய் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய மெயின் என்ட்ரன்ஸு. 2 BHK வீடு இது. ஒரு நல்ல டீக்குட்டில் இந்த டோர் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இந்த என்ட்ரானோன்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஹாலு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டை சுற்றி வந்து நல்ல செட்பேக் விட்டுருக்காங்க. அதனால் பாருங்கள், லைட்டே போடாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சம் வருது. என்ட்ரன்ஸ் ஆனவன்னு ஒரு ஹாலு, சைட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஜன்னலுங்க. ஸோ வந்துக்கிட்டு வென்டிலேஷனுக்கு காற்றுக்கு எதுவுமே குறைய இருக்காது. அது மாதிரி இந்த ஹாலை ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரானோன்னு சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதில். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்டில் என்ட்ரானோன்னு இங்கே ஒரு ரூமு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல விண்டோஸ் விட்டு, அதே சமயத்தில் வந்துக்கிட்டு பால்கனிக்கும் வந்துக்கிட்டு ஆக்சஸ் விட்டுருக்காங்க. நல்ல விண்டோஸு, இந்த சைடு ஜன்னல் ப்ளஸ் வந்துக்கிட்டு பால்கனிக்கு ஆக்சஸ் விட்டுருக்காங்க. ஸோ வந்துக்கிட்டு ஈவினிங் சமயத்தில் வந்துக்கிட்டு நம்ம பால்கனியில் உட்காரோன்னா கூட நல்லா உட்காரலாம். அருமையான பால்கனி. முன்னால் வந்துட்டு ஒரு அருமையான இயற்கை சார்ந்த இடங்கள், வீடுங்கள். ஸோ வந்துக்கிட்டு நல்ல காத்தோட்டத்துக்கு, துணி காய போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த இடம் சிறந்ததாக இருக்கும். இது மாதிரி இந்த இடத்த விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னும் உள்ள நம்ம வந்த உடனே ஹாலில் இருந்துக்கிட்டு பின்னும் இந்த சைட்டில் வந்துட்டு இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாத்ரூம் இது கொடுத்துருக்காங்க. உள்ள எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடு கட்டவர் வந்துட்டு ஒரு NRI. ஸோ வந்துக்கிட்டு அவர் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னு போட்டிருந்தாரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வந்துட்டு இந்த காமன் பாத்ரூமு, ஒரு காமன் பாத்ரூமு. அந்த காமன் பாத்ரூமில் இருந்துட்டு இது வந்துட்டு இந்தியன் ஸ்டைல் காமன் பாத்ரூமு. ஹாலில் இருந்து வர்ற மாதிரி இருக்குது ஆக்சஸ்ஸு. அது பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு சின்ன ஒரு பெட்ரூமு. ஒவ்வொரு பொருளும் நல்ல குவாலிட்டியான பொருளுங்க வந்துக்கிட்டு போட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் அவரோட சொந்த யூஸ்க்காக கட்டினது இது. ஒரு டீசெண்டான கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். லேடிஸ்களுக்கு பிடிச்ச மாதிரி வென்டிலேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். கிச்சனில் இருந்துட்டு ஒரு பால்கனி இருக்குது பின்னால். அதே சமயத்தில் காற்றெல்லாம் வர மாதிரி பின்னாலே ஒரு பால்கனி விட்டுருக்காங்க. பாருங்கள். ஸோ இந்த சைடில் பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு செட்பேக் நல்லா விட்டுருப்பாங்க. பாருங்கள், இந்த சைட்லையும் நம்மளுக்கு செட்பேக் இருக்குது. இந்த விண்டோ இருக்குது, அங்கே செட்பேக் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடும் நம்மளுக்கு செட்பேக் இருக்குது. இந்த சைடில் நம்மளுக்கு செட்பேக் இருக்குது.
பாருங்கள் இந்த பக்கம் செட் பேக் பக்கத்தில் நல்ல ஒட்டி நல்ல வீடுங்க. வாங்க இப்போ நம்ம டெரஸுக்கு போகலாம். டெரஸுக்கு போனால் இந்த லொக்கேஷனோட வியூ இன்னும் அருமையாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இது வந்துட்டு இன்னும் 1 இயர் 1.5 இயரில் வந்துக்கிட்டு இத்தனை வீடுங்க வந்துக்கிட்டு அக்கப்பக்கம் வந்துச்சு. இன்னும் ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு தான் வராங்க. நீங்கள் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டு உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி வந்துக்கிட்டு இதோடைய ப்ரைஸுக்கு நம்ம வந்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 58 lakhs கோட் பண்ணுறாங்க. இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்துக்கிட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. புது வீடு அப்ரூவ்டு. ஸோ வந்துக்கிட்டு இதை பற்றி இன்னும் மேலும் டீட்டெயிலாக தெரியணும், இல்லை சைடை பார்க்கணுன்னா தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.